ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விடி தமிழ். என்னன்னா யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே ஒரே யூடியூப் பிகினரா இந்த வீடியோவை பாருங்கள், நீங்கள் யூடியூப்பில் ஒரு பெரிய டாப்பர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரே டென்ஷனாக இருக்குது நிறைய பேர்த்துக்கு. அதாவது யூடியூப்னு இந்த சர்ச் லோகோவில் டைப் பண்ணாலே போதும், லிஸ்ட்டு பயங்கரமாக வரும். ஸோ இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ கோச்சிக்காதீங்க. இது நான் எதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன்னா, அதாவது அதாவது உங்களுக்கு கிளியராக நான் இது வரைக்கும் பார்த்த ஒரு யூடியூப் வீடியோவில், அதாவது யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிற வீடியோவில் யாருமே இவ்வளோ கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேறாங்க. அதில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சுறாங்க. அது எதுக்குன்னு தான் எனக்கு தெரியல. அந்த ட்விஸ்ட்டுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஒரு 500 சப்ஸ்கிரைபர் 1K சப்ஸ்கிரைபர் கொண்டு வரோம்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா? ஸோ நான் ஆல்ரெடி இந்த வீடியோ பாருங்கள், இந்த பிக்சரை பாருங்கள். ஸோ இவ்வளோ ரன் பண்ணி வச்சிருந்த ஒரு சேனலை போயிடுச்சு. அப்படியே ஒரு சின்ன ஒரு காப்பிரைட் இஷ்யூவால் போயிடுச்சு. ஸோ அந்த சேனல் போனதுனால அப்படியே ஒரு வருஷம் ரெஸ்ட்டு விட்டாச்சு. ஸோ யூடியூப்பே வேணான்னு சொல்லிட்டு ரெஸ்ட்டு விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு தான் சரி பண்ணுவோம். நான் யூடியூப் அடிக்கடி யூடியூப் வேணான்னு நம்ம போக முடியாது. அதாவது யூடியூப் சேனல் வேணான்னு போகலாம், யூடியூப் விட்டு போக முடியாது. அதனால் நான் சும்மா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ சர்ச் பாரில் பார்த்திங்கன்னா அதிகமாக யூடியூப் நான் போடுவேன். நான் ஒரு சும்மா போட்டு பார்க்கக்குள்ள பார்த்திங்கன்னா ஒரே லிஸ்ட்டு பெருசாகவே வந்துட்டுருக்கும். ஸோ எந்த யூடியூப்லேயுமே சரி நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் பார்க்க எதுலேயுமே ஒரு ப்ராப்பராக அது எதையுமே சொல்லித்தர மாட்டேன்றாங்க. அது ஏன்னு தான் எனக்கு தெரியல எனக்கு. ஸோ அதனால தான் சரி நம்ம பண்ணுவோம், இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சதுனால மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் நான். ஸோ இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதாவது இது ஃபஸ்ட்டில் சொல்லியிருந்தா இது அதாவது இந்த வீடியோக்காக தான் நான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் ஒரு நிமிஷம் ஒரு 1.50 செகண்ட் ஓட விட்டு சொல்கிறேன் நான். ஏன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அதாவது டாப் 2 பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு இமெயில் ஐடி அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு யூடியூப் தம்ப்லைன் மேக் பண்ணுற வரைக்கும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போயே நான் 2 நிமிஷம் பேசிட்டேன், இதுவே உங்களுக்கு போர் அடிச்சிட்ருக்கோம். நம்ம டேரெக்டாக இப்போ ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ட்யூட்டோரியலில் அதாவது அதாவது ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. அதில் அதை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் உங்கள் சேனல் பாப்புலர் ஆகும். ஸோ அதுக்காக தான் ப்ராப்பராக பண்ணுறோம். அதுதான், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணணும் இப்படி தான் இருக்கும். ஸோ ஜிமெயில் ஐடி கூகுள் க்ரோம் போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணால் gmail.com போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் இப்போ எல்லாம் பேர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடியோட நேம் டைப் பண்ணோம். நான் விஷ்வா டெக்குன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதிகமாக அந்த மாதிரி சேனல் கிடைக்காது. நம்ம ட்ரை பண்ணுறது, அதாவது நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அதே மாதிரியே கிடைக்காது, அதுக்கு ஆப்போசிட்டாக தான் கிடைக்கும். ஸோ இப்போ அதாவது உங்கள் பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா 2 இதுலேயுமே ஒரே மாதிரி பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. நீங்கள் நார்மலாக உங்கள் நம்பரே யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்திங்கன்னா எனக்கு கொடுக்கல சொன்ன மாதிரி. இப்போ 2 இதுமாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக இருக்கிறது எடுக்கலாம், ஆனால் அது வேணாம். நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிறது எடுத்துக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் மொபைல் நம்பர் கொடுக்கலாம். நான் என்னோடய நம்பர் கொடுத்துக்கிறேன். நான் நம்பர் கொடுத்து நீங்கள் ரிகவர் இமெயில் ஐடி கொடுக்கலாம். இன்கேஸ் இந்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த ரிகவர் இமெயில் ஐடியை வச்சு நீங்கள் உங்களோட மெயில் ஐடியை திரும்பவும் எடுத்துக்கலாம். இப்போ டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன், ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம எதனால் இந்த ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட்டு ஃபுல்லாகவே அதில் இருக்கும். இப்போ நீங்கள் உங்களோட அதாவது ஜிமெயில் ஐடியை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம சென்ட் கொடுத்துக்கலாம், இப்போயே பண்ணிடலாம். ஏன்னா அது ஒரு வேலையாக இருக்கும் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணக்குள்ளே. அவ்வளோதான். ஓடிபி நம்ம வெரிஃபிகேஷன் ஆகிடும் நம்மளோட சேனல்.
ஓடிபி என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ இந்த சேனல் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டெப் தான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்துட்டு இந்த யூடியூப் பிகினர் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இது நமக்கு தேவையில்லை, இந்த ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு தேவையே இல்லை. அதனால் யாரோ பிகினர்ஸ் யாரும் பயப்பட தேவையில்ல. அதாவது நம்ம நிறைய எந்த விஷயமே வந்துட்டு கிட்ட பார்க்கக்குள்ள கஷ்டமாக தான் இருக்கும், தூரமாக பார்த்தா சின்னதாகிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது போல் தான் இதுவும். நம்ம வந்துட்டு எஸ் ஐ எம் இன்னுன்னு கொடுத்துக்கலாம். சீக்கிரமாக ஒரு 4 வீடியோவிலேயே கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஒரு யூடியூப் அதாவது ப்ராப்பரான ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சுக்கோங்க. அதாவது மொபைலுக்காக நீங்கள் இந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும். ஏன்னா அதில் நிறையா இருக்குது. ஸோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, படிச்சுக்கலாம், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், வேறு ஒன்றும் அதில் பண்ண முடியாது. ஸோ இப்போ லோடிங் ஆகிட்டு இருக்குது. அவ்வளோதான், நம்ம ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி முடித்தாச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இது. அவ்வளோதான், ஜிமெயில் ஐடி ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ யூஸ்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்காங்க. அதாவது இன்டர்ஃபேஸ் இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது சுத்தமாக ஓகே டன். அதாவது நம்ம ஒரு ஜிமெயில் ஐடியை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறது பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப இவ்வளோன்னு சொல்ல முடியாது, இதுக்கும் சின்னதாக என்ன இருக்குமோ அதுதான். ஸோ நம்ம அதை முடிச்சிட்டோம். ஸோ அதை இப்போ நம்ம அடுத்தது, அதாவது யூடியூப் டுட்டோரியலில் ஃபஸ்ட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இனி வர்ற வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு இது மேக்ஸிமம் வந்துட்டு ரொம்பலாம் இழுக்கப்பட்டுற மாட்டோம், பயப்படாதீங்க. ஒரு 20-30 வீடியோலாம் போகாது. மேக்ஸிமம் 4 வீடியோக்குள்ளேயே நீங்கள் ஒரு யூடியூபர் ஆகிடலாம். அதாவது யூடியூப்பை பற்றி கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூடியூப் நம்ம இப்படி தான் ஓப்பன் பண்ண, வீடியோ அப்லோட் பண்ணுறதுலேருந்து அதாவது தம்ப்லைன் மேக் பண்ணுற வரைக்கும் இந்த வீடியோவை நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க செட்டிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கூடி சீக்கிரம், அதாவது வந்துட்டு ஒரு செட்டிங்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஸோ சேனலுக்கு அதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை மாதிரி யாராவது யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு இதே டைம் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.